சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஆகிய ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 127வது சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. இந்த வசனத்தின்படி இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். வீடு கட்டுறது அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. ஏன்னா ரெண்டும் ஈக்குவலான செலவை விட அதிகமா வரும். நம்ம போட்டிருக்கிற பர்ச்சேஸை விட அது இன்னும் அதிகமாயிரும். கடனை வாங்குறது மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுதான் நமக்கு ஒரு சவாலான விஷயம். அப்போ அப்படி இருக்கிற போது வீட்டை கட்டுகிறவர் நம்மன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அல்லது நம்ம செலவு பண்ற பணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னா அதை நமக்கு தேவனே சந்திக்கிறார். அவரே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்படி அவருடைய சித்தம் இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் அது விருதாவாக போய்விடும். அது மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தை சமாதானத்துல கட்டுகிறவரும் சமாதான தேவனாகிய இயேசு கிறிஸ்து. சமாதானத்தையே உங்களுக்கு நான் அளித்து போகிறேன் என்று சொன்ன தேவன் நம் குடும்பத்தை சமாதானத்தினால் கட்டி இதுவரையாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். நம்ம குடும்பத்துல எத்தனையோ சமாதான குலைச்சல்கள், கோபங்கள், குமுறல்கள், நம்மளால தாங்க முடியாதபடிக்கு எவ்வளவோ வார்த்தைகளை கூட நம்ம பேசியிருப்போம். ஆனா அது நம்ம பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கு நம்ம குடும்பத்தை அவர் சீர்தூக்கி சரிப்படுத்தி கொண்டு வருகிறார். அதுதான் அவர் வீட்டை கட்டுகிறதற்கு உண்டான ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, அவர் இப்படியாய் கூட வார்த்தையை கொடுக்கிறார். தாவீது சொல்லுகிறார், இப்போதும் கர்த்தாவே நீரே தேவன், நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசிர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவன் அதை ஆசிர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா? கர்த்தர் ஆசிர்வதிக்கும் பொழுது அந்த குடும்பம் சமாதானத்திலையும் சந்தோஷத்திலையும் நிறையப்பட்டு ஒரு கனத்துக்குரிய ஒரு வீடாக நம்ம தெருவிலையோ நம்ம எல்லைகளையோ முன்மாதிரியான ஒரு குடும்பமாக ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் நம்ம குடும்பத்தை அப்படி கட்டி ஆசிர்வதிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நம்ம கனப்படுத்தணும். மல்கியா அவளை கேட்கிறாரு அவரு, நான் உன் எஜமானால் எனக்கு நீ கொடுக்கிற கனம் எங்கே? நான் உன் தேவனானால் எனக்கு நீ கொடுக்கிற கனம் எங்கேன்னு கேட்கிறாரு. அப்ப அவரை கனப்படுத்தி அவருடைய ஆலயத்துல நம்ம நித்தமும் தங்கி தாபரிச்சு இருக்க முடியாட்டி போனாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்மள வர சொல்றாங்கல்ல, அதுக்கு நம்ம பயந்து எவ்வளவோ தடைகள் வரும். அந்த நேரத்துக்கு போயிடலாம்னு நம்ம நினைப்போம். ஆனா பாருங்க, ஒரு பாட்டு முடிஞ்ச தான் ஓடியார முடியுது, அல்லது பாதி ஆராதனை முடியும் போதுதான் இன்னைக்கு நான் அப்படிதான் ஓடி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அவரை கனப்படுத்தி பயபக்தியோட நம்ம ஓடி வரணும். அப்ப அவர் நமக்கு இன்னும் நல்ல விசேஷங்களை, குடும்பத்துக்குள்ள எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக, வசனத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போமா? ஆண்டவரே, எமது வீட்டை நீர் கட்டுகிறவராய் இருக்கிறபடியால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் வீட்டை நீர் கட்டுகிறவர். நான் என்னாலோ, என்னுடைய உழைப்பினாலோ, என்னுடைய பிரயாசத்தினாலோ என் குடும்பம் கட்டப்படவில்லை. கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய இரக்கத்தினால் எனது வீடு கட்டப்படுகிறது. அப்படியே எல்லாருடைய குடும்பமும் கட்டப்படுவதற்காகவும் இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.